பண்பாடு. நான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்கள் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகற்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அன்பும் கருணையும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய ஐயா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடருங்க. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு அன்பும் கருணையும். இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட வார்த்தைகளாக இருந்த போதும் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு, ஒரே மாதிரியான தானே அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு நினைத்த போதிலும் இந்த இரண்டுக்கும் வேறுபாடு என்பது
இருக்கிறது. அதனால தான் இத நமக்கு தலைப்பா கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல இருக்கிற வார்த்தைய பத்தி பார்ப்போம். அன்பு. அன்பு அப்படின்றதுக்கு சரியான ஈக்குவலான வார்த்தை என்னன்னா, மனித நேயம், இரக்கம், பாசம். இது எல்லாம் அன்புக்கு இணையான வார்த்தைகள். அன்பு அப்படின்னா நமக்கு பொதுவா தெரிஞ்சது. உச்சகட்டமான அன்பு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான அன்பு. அப்படித்தானே? ஒரு தாய் தன் குழந்தைய வயிற்றில் 10 மாதம் சுமந்திருக்கும் பொழுது தேவையான உணவெல்லாம் சாப்பிட்டு, ரொம்ப ரெகுலர் லைஃப் லீட் பண்ணி, அவங்க பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் மார்க்கத்துல இருந்தாலும் சரி, அந்த பிராக்டிஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றது என்னன்னா, அவங்க அந்த குழந்தை மேல வச்சிருக்கிற அந்த அளவு கடந்த அன்பு தான் அந்த தாயை வந்து அந்த செயல்கள் எல்லாம் செய்ய வைக்குது. இந்த குழந்தை வந்து நல்ல குழந்தையா வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அன்பு செலுத்தினா கூட அந்த தாய்க்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? ஆரோக்கியமான நல்ல ஒரு குழந்தை வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தான் அன்பு. அன்பு அப்படின்னா ஈர்த்து பிடித்து வைத்துக் கொள்வது. ஈர்த்து பிடித்து வைத்திருந்தாலும், அந்த ஈர்த்து பிடித்து எத வச்சிருக்கிறதோ, அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறது. தாய்க்கு வந்து அந்த குழந்தை தனக்குள்ள இருக்கணும், நல்லா வளரணும் அப்படின்னு நெனச்சா மட்டும் போதுமா? அது மட்டும் போதாது. அதுக்கு தேவையான அந்த நேரத்திற்கான உணவு, சரியான நேரத்துல உறக்கம், பயிற்சிகள் எல்லாம் அவங்க செய்றது. ஸோ ஈர்த்து பிடித்து வைத்துக் கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது அன்பு. இது மனிதர்களிடம் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பு என்பது ஒரு பொருள் சார்ந்து, நபர் சார்ந்து எல்லை கட்டி இருக்கிறது. ஏதாவது ஒரு ரொம்ப புடிச்சமான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, அது மேலயே நம்ம ரொம்ப அன்பு செலுத்தி, அத ரொம்ப பத்திரமா ஒரு பரிசு யாராவது குடுத்திருந்தா கூட அத ரொம்ப பத்திரமா வச்சிரணும். ஏன்னா, அந்த பரிசுக்குள்ள அந்த அன்ப வந்து நம்ம எல்லை கட்டி வச்சிருக்கிறோம். அதனால தான் அன்பு எல்லை கட்டியது அப்படின்னு சொல்றோம். இறைவனோட குணம் என்ன சொல்லுவாங்க பொதுவாக? நமக்கு சொல்லிக் குடுத்திருப்பாங்கல்ல, அன்பும் கருணையுமாகும். இதனால தான் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு மனிதன பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? அவரு கடவுள் மாதிரிங்க. அவருக்கு நல்ல அன்பு குணம் இருக்கு. அப்படி ஒரு இரக்க குணம் இருக்கு. அப்படி சாதாரண வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற வார்த்தை வந்து இறைவனுக்கு சமமான ஒரு விஷயம் வந்து அன்பும் கருணை. அது ஏதோ ஒரு நபருக்கு இருந்தா, அவர் இறைவனுக்கு சமமாகவே பேசுவது வந்து நம்ம மனிதர்களோட இயல்பா இருக்கிறது. இது நிஜத்தில் நடந்த நிகழ்வு வந்து, ஒரு தாய்க்கு வந்து 2 குழந்தை பொறந்துச்சு. 2 குழந்தை பிறக்கும்போது, ஒரு குழந்தை வந்து அதுல பொழச்சிடுச்சு. இன்னொரு குழந்தை பிழைக்கல. இத வந்து அந்த தாய்க்கு மயக்கம் தெளிஞ்சோனே, அந்த மருத்துவர்கள் வந்து சொல்லணும். அவங்க சொல்றாங்க, "அம்மா, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஒரு குழந்தைய தான் எங்களால காப்பாத்த முடிஞ்சது. இன்னொரு குழந்தைய காப்பாத்த முடியலன்னு." அந்த தாய் வந்து கண்ணீர் விட்டு கதர்றாங்க. "அந்த அந்த குழந்தைய நான் பார்க்கணும். அந்த குழந்தைய நான் தூக்கி அணைச்சு கொஞ்சணும்." அப்படி சொன்னா, இந்தாங்க அதுக்காக தான் அந்த குழந்தைய நாங்க இன்னும் வச்சிருக்கோம். நீ உங்கிட்ட பார்த்த அப்புறம் நாங்க வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியத செய்யணும்னோனே, அந்த தாய் வாங்குறாங்க. அந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஆ அவங்கள சுத்தி அந்த தாய சுத்தி 4 டாக்டர், 8 நர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் கூட உங்களால என்னோட குழந்தைய காப்பாத்த முடியலையா? அப்படின்னு அந்த தாய் அழும்போது திருப்பியும் நாங்க அதே தான் சொல்றோம்மா. எவ்வளவோ முயற்சி பண்ணோம். எங்களால முடியல அப்படின்னு அந்த தாய் வந்து அந்த குழந்தைய வந்து அணைச்சுட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்போ திருவள்ளுவரோட ஒரு குறள் இந்த நேரத்துல ஞாபகம் வருது. "அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்." அந்த தாயோட கண்ணீர, அந்த அன்ப வந்து எப்படி தாழ்ப்பாள் போட்டு தடுக்க முடியாதோ, அந்த அன்பு மிகுதியினால அந்த தாயிலேருந்து கண்ணீர் வந்து அப்படியே ஈரமாகி அப்படியே கொட்டுது. அந்த தாய் அழுறாங்க. குழந்தை அந்த 2வது குழந்தை அழுற சத்தம் கேட்டோனே, எல்லாரும் டாக்டர்ஸ் திரும்பி அந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஆனா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தாய் வந்து மார்புல வச்சு அந்த தட்டி குடுத்தாங்கல்ல, அந்த குழந்தை அழத் தொடங்கிடுச்சு. அப்போ அது தாயோட உச்சக்கட்ட அன்பு தானே! பொறக்கவே முடியாது. இது குழந்தை இல்ல அது பொறக்கல, அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த தாயோட உச்சக்கட்ட அந்த மிகுதியான அன்புனால அந்த குழந்தை பொறக்குதுன்னா, அந்த அன்பு வந்து எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த அன்புக்கு ஏதாவது எல்லை உண்டா? அன்புக்கு ஏதாவது ஒரு எல்லை கட்ட முடியுமா?
அந்த தாய் வந்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வளருது. ஒரு 3 போகுது, ஸ்கூல் போகுது, காலேஜ் போகுது. அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது. குழந்தை எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த தாய் அப்படின்றவங்க வந்து உயிரோட இருக்கும்போது, அந்த குழந்தை மேல வச்சிருக்கிற அந்த அளவு கடந்த அன்புக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. இந்த அன்பு தேவையா? எதிர்பார்ப்பு இருக்கே அன்புக்குள்ள. இது இருக்குன்னா, அன்பு என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கும். அதுதான் அன்போட தன்மை. ஆனா, அதே அன்பு தான் இந்த குழந்தை நல்லா இருக்கணும். இந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஒரு தாயாக நான் குடுக்கணும். இது மனிதர்களிடம் தான் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, விலங்குகளிடமும் சாத்தியம். பறவைகளிடமும் சாத்தியம். நம்ம தூக்கணாங்குருவிய பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச டாக் ஆகட்டும், ஒரு நாய் ஆகட்டும், ஒரு மீன் ஆகட்டும், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த தன்னுடைய அந்த அந்த பேபிய வந்து தனக்குள்ளாக வைத்து, அதுக்கு தேவையான அன்பு, அதுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ குடுத்து, காலம் வரும் பொழுது அதை வந்து அனுப்பிச்சு விட்டுது. ஆனா மனிதர்களுக்கு இதனோட காலத்தோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ தாய்க்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல குழந்தையா வளரும், குழந்தைக்கு படிக்கணும், வேலை கிடைக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், நல்ல வீடு கிடைக்கணும், குழந்தைகள் நல்லா அமையணும் அப்படின்னு குழந்தைய பத்தி ஒரு முழுமையான எதிர்பார்ப்பு இருக்குது. அதுபோல குழந்தைகளுக்கும் அந்த தாயிட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னா, ஆமா. தாய் என்ன எதிர்பார்ப்பாங்க? இன்றைய காலகட்டம் இல்ல, இதற்கு முந்தைய காலகட்டத்துல பொதுவாக ஒரு தாய் பெற்றோர்கள் குழந்தைட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நமக்கு வயதான நேரத்துல இந்த குழந்தைங்க தன்ன பார்த்துக்குவாங்க அப்படின்னு நெனைப்பேன். இன்று காலம் மாறிவிட்டது. எந்த பெற்றோர்களும் எதிர்பார்ப்பதில்லை. இன்னும் காலம் போக போக இது இன்னும் மாற்றத்துக்கு உள்ளாக தான் போகுது. எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. முன்னாடிலாம் இந்த குழந்தை வயோதிகத்துல தன்னை பார்த்துக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு, சின்ன எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போடு தான் அந்த குழந்தைகள் பெரும்பாலான பெற்றோரிடம் அது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. யாருமே எதிர்பார்க்க முடியாது. இந்த குழந்தைக்கு பெற்றோர்களிடம் எதிர்பார்ப்பு இல்லாம இருந்துச்சா? குழந்தைகளுக்கும் இருந்துச்சு. என்ன? அவங்க விவரம் தெரிய தெரிய அவங்க என்னெல்லாம் ஆசைகள் இருந்துச்சோ, அவங்க என்னெல்லாம் விருப்பப்பட்டார்களோ, அது வந்து என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு குடுக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு குழந்தைகளுக்கும் இருந்தது. ஸோ இட் இஸ் மியூச்சுவல். பெற்றோர்களும் எதிர்பார்த்தாங்க, குழந்தைகளும் ஒரு குழந்தையோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? இதுவும் ஒரு நிகழ்வு தான். நடந்த நிகழ்வு தான். ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, ஏர் டர்புலன்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு சரியான திசை இல்லாம அப்படியே ஃப்ளைட் போகும்போது அப்படியே நகலும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. அப்படி இப்படி அசையுது ஃப்ளைட்டு. அப்ப என்ன பண்ணேன் அப்படி தெரிஞ்சு எல்லாரும் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கு இப்ப ரீசென்ட்டா கூட ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த பயணத்துல இந்த நடந்த நிகழ்வுல வந்து எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. அவங்கவங்க மத வழிபாட்ட எல்லாரும் பண்ணாங்க. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிலாம் நினைச்சு. ஒரே ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப ஈஸியா டிராயிங் பண்ணிட்டே இருந்தா. அங்க இருந்த ஒரு பெரியவர் கேட்டார், "எல்லாரும் இப்படி பயப்படுறோமே, உனக்கு 8லேருந்து 10 வயசு தான் இருக்கும். உங்களுக்கு பயமே கிடையாதா?" அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்டாங்க. அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சாம், "எனக்கு எந்த பயம் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த பைலட் அந்த ஃப்ளைட்டோட அந்த பைலட் வந்து என்னோட தகப்பன்" அப்படின்னு சொல்லுச்சாம். அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை. எங்க அப்பா என்ன பத்திரமா கொண்டு சேர்த்துருவாருன்னு அந்த குழந்தை அந்த அப்பா மேல வச்ச நம்பிக்கை, அந்த அப்பா மேல வச்சிருந்த எதிர்பார்ப்பு. இந்த 2க்கும் இடைப்பட்ட இந்த உணர்வு தான் அன்பு. இந்த அன்பு வாழும் வாழ்க்கையில நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த அன்பு இருக்கிறதுனால தான் இந்த குடும்ப அமைப்புன்னு ஒண்ணு இருக்குது. நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. சுற்றார், உறவினர்கள் இருக்கிறாங்க. ஊரோடு ஒத்துவாள் அப்படின்ற அந்த ஊர் இருக்குது. இந்த கட்டுக்கோப்பான இந்த அன்பு வந்து நமக்கு எப்பொழுதுமே நன்மை தான் செய்து கொண்டிருக்கு. இது சரியான புரிதலோட இந்த அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையாக, அமைதியாக, அழகாக செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நரேந்திரன் எப்படி விவேகானந்தராக மாறினார்? மோகன்தாஸ் எப்படி காந்தியாக மாறினார்? அப்துல் கலாம் எப்படி விண்வெளி நாயகனாக மாறினார்? அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோருக்கும் அவர்கள் பெற்றோர்களிடமிருந்து, குறிப்பாக தாயிடமிருந்து கிடைத்த அந்த அன்பு தான். அந்த அன்பு வந்து எல்லாருக்கும் ஒன்றுதான். அதுக்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா? இதுக்கு கொஞ்சம் கூட, இதுக்கு குறையுன்னு சொல்லி எந்த டெஃபினிஷனும் கொண்டு இந்த அன்பு குடு குடும்பத்தின் மேல் வைப்பதால் தான்
இந்த அன்பு குடும்பத்தில் மேல் வைப்பதால் தான் இன்று பல குடும்பங்கள்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இன்று பல குடும்பங்கள் வந்து பல செயல்களை செய்ய முடியுது. குடும்பமாக ஒரு வழிபாட்டு முறைக்கோ, இது எங்க குடும்ப பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க குடும்பத்துக்கு மட்டுமே உண்டான பழக்கம். ரொம்ப பெருமையா சொல்லும் பொழுது, அந்த குடும்பத்துல அமைதியாக இருக்கிற ஒரு விஷயம் வெளிய ரொம்ப தெரியாம அவங்களுக்குள்ளாகவே ஒரு எல்லையற்ற கட்டுப்பாட்டோட இருக்கிறது வந்து அன்புதான். எவ்வளவு விஷயம் நடந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அன்பு இருக்கிற வரைக்கும் எதுவுமே எங்களால பண்ண முடியும். சோ, சமுதாயம் நலம் கருதி இந்த அன்பு அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த அன்பு மட்டும் போதுமா? நரேந்திர மோடி நரேந்திரன் விவேகானந்தராகவும், மோகன்தாஸ் காந்தியாகவும், அப்துல் கலாம் விண்வெளி நாயகனாகவும் இன்று அ இருந்திருந்தாங்கன்னா, அதுக்கு என்ன காரணம் இருந்து? தாயோட அன்ப தாண்டியும் அவங்க என்ன யோசிச்சாங்க? அன்பின் உச்சமாக கருணை உள்ளம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த கருணை உள்ளத்தினால் தான் அவங்க என்ன பண்ணாங்க? உலகம் முழுவதும் போற்றுதலுக்குரியதாகவும், அவங்கள ஃபாலோ பண்ற ஹீரோவாகவும் அவங்க இன்னைக்கு மாறினாங்க. கருணை எப்படி இருந்துச்சு? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த எல்லையை தாண்டி போகுது. எல்லையை தாண்டி எப்படி போகுது? எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். தாய் வந்து வயித்துல குழந்தைய 10 மாசம் அன்பா சுமந்தாங்க. ஆனா அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது, அடுத்த நேர உணவாக அந்த தாயிடம் பால் சுரப்பது எப்படின்னா, அது இறைநிலையோட எல்லையற்ற அந்த கருணையாகத்தான் இருக்க முடியும். அப்போ இந்த கருணையோடு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, அறநெறியோடு வாழும் வாழ்க்கையாக மாறுகிறது. வள்ளலார் என்ன சொன்னாங்க? "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்." என்ன ஒரு கருணை உள்ளம்! ஒரு பயிர பார்த்தா கூட அவரு வாடுறாராம். பாரதி என்ன சொன்னாங்க? நம்ம எல்லோருக்கும் தெரியும். செல்லம்மாள் ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து அன்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டு, அவங்க அன்புள்ளத்தோட கொஞ்சம் அந்த அரிசிய வாங்கிட்டு வந்தா, அத எடுத்து ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் போட்டு காக்கைக்கு, குருவிக்கு பாட்டு அதை ரசித்து அத பாடலாகவும் கொடுத்தார்ன்னா, அந்த வீட்ல 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. தன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு கூட உணவு இருக்கா அப்படின்னு யோசிக்காம, கருணை உள்ளத்தோட அந்த பாரதி கொடுத்ததோட, அதனோட வெளிப்பாடா தான் நமக்கு என்ன கிடைத்தது? "காக்கை குருவி எங்கள் ஜாதி" அப்படின்ற அந்த பாடல் வரிகள் நமக்கு கிடைத்தது. அந்த கருணை உள்ளம் கொண்டவர்களால் தான் இன்று சமுதாயம் வந்து எல்லா விதமான வளர்ச்சியும் கண்டுபிடிப்புகள் கூட கருணை உள்ளம் கொண்டவர்கள் சமுதாயத்துக்கு குடுத்ததுனால மட்டும் தான், அது முழுவதுமாக நம்ம அனுபவிச்சு இன்னைக்கு வாழ முடியுது. நாம் எல்லாருக்கும் தெரியும். இயேசுநாதர். அவருடைய கடைசி காலம் எப்படி இருந்தது? அவர்கள் கூட இருந்த அதே அன்பர்கள், அவர்கள வந்து சிலுவைக்கு அறைவதற்கு அவங்க வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அப்ப கூட அந்த கருணை உள்ளம் எப்படி வாழ்த்துது? "பிதாவே, இவர்களை மன்னியுங்கள். தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாது இருந்திருக்கிறார்களே!" அப்படின்னு அவர் வருத்தம் தான் பட்டுருக்கார். பொதுவாக நம்மள ஒரு சின்ன ஒரு ஹர்ட் பண்ணாலே நம்ம அவங்கள எவ்வளவு ஹர்ட் பண்ற ஒரு மனிதர்களாக தான் நாம் வேதாத்திரியக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தோம். ஆனா, ஒரு சிலுவையில அறையும் பொழுது அவருக்கு உடலாலும், மனதாலும் எவ்வளவு வலி இருக்கும். அப்பொழுது கூட சாதாரண மனிதர்களால இது சாத்தியமாக இருக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா சாத்தியமில்ல. கருணையுள்ள மனிதர்களால் மட்டுமே இது சாத்தியமானது. ஸோ, அன்போட அடுத்த நிலையாக, அன்போட உச்சக்கட்ட நிலையாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருணை உள்ளம். இந்த கருணை உள்ளத்த ரொம்ப எளிமையா நம்ம எப்படி சொல்லுவோம்? "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்துல் கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்துல் கலாம் வந்து நெறைய சயின்ஸ்ல வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஹோவர்கிராஃப்ட் பண்ணாங்க, போக்ரான் பண்ணாங்க. நெறைய பண்ணியிருந்தா கூட, அந்த அளவுல அறிவுல உயர்ந்து இருந்தவங்களுக்கு தான் அது புரிஞ்சுதோ தவிர, சாமானிய மனிதர்களுக்கு எந்த அளவு அப்துல் கலாம் எப்போ எல்லாரையும் புரிஞ்சு, எல்லாரையும் ரீச் பண்ணாங்க அப்டின்னா, உங்களோட உச்சக்கட்ட சாதனை என்ன அப்டின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், குழந்தைங்க எல்லாம் நல்ல ஹெவி வெயிட் கேலிபர் போட்டுது. அ சில குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து நடப்பதற்காக ஹெவி வெயிட் கேலிபர் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேலிபரோட வெயிட்ட 10 டைம்ஸ் 10 முறை குறைவாக நான் கேலிபரா குடுத்து, அந்த குழந்தைங்க அத போட்டுட்டு நடந்தாங்கல்ல, அத பார்க்குற அந்த தருணம் தான் என் வாழ்க்கையில் மிக அழகான தருணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிவிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, எத்தன கண்டுபிடிப்பாளர் அவங்களுக்கு எவ்வளவோ கிடைத்தது. எத்தனையோ நாடுகள் நீங்க என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் குடுக்கும்
அப்படின்னு நினைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த முடிவு என்ன? என்னுடைய உழைப்பு என்னுடைய தாய் நாட்டுக்கு தான் செல்ல வேண்டும். 2வது எடுத்த முடிவு எத்தனையோ வெற்றிகள் கண்ட போதிலும் என்னுடைய வெற்றி என்னன்னா, மனித நேயத்தோடு, கருணை உள்ளத்தோடு நான் இந்த குழந்தைங்களுக்கு குடுத்தது தான் என்னுடைய உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் இருந்த மகான் வந்து மனவளக்கலை பயிற்சிகளை நமக்கு குடுத்தாங்க. இது எல்லாரும் குடுத்தாங்களா? எத்தனையோ யோகா பயிற்சி அப்படின்றது முன்னாடி காலதெல்லாம் மறைக்கப்பட்டதாகவும், எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஆனா மகான் என்ன பண்ணாங்க? கருணை உள்ளத்தோடு இந்த பயிற்சிகள குடுத்தாங்க. யாருக்கு குடுத்தாங்க? நெறைய என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பழக்கவழக்கங்கள் இப்படி இருக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த முறையான உணர்தல் உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னு சொன்ன காலத்திலேருந்து வேறுபட்டு ரொம்ப எளிமையா மகான் என்ன சொன்னாங்க? இந்த பயிற்சிகளை கத்துக்க 2 விஷயம் வேணும். உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும். கடினமான மனிதர்களுக்கும், வேறு சூழல்ல இருந்து வந்த மனிதர்களுக்கும், வேறு பழக்கவழக்கங்கள் இருந்த மனிதர்களுக்கும் உயிர் என்ன அப்படின்னு உணராம பல தவறுகள் செய்த மனிதர்களையும் மகான் கூட்டிட்டு அந்த பயிற்சிகளை கொடுத்தார்கள். முதலாவதாக அவங்க தீட்சை கொடுத்தாங்க. தீட்சை கொடுத்து அந்த உயிரை உணர்ந்த தொடங்கின அந்த நிமிடத்திலிருந்து அவர்களுக்குள்ளாக அந்த மாற்றம் வந்தது. இது முன்னாடி காலத்துல சாத்தியமா இருக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். 2வதாக பெண்களுக்கு இந்த யோகக்கலை மறுக்கப்பட்ட போதிலும் மகான் என்ன சொன்னார்? இதேதான். உடல் இருந்தால் போதும், உயிர் இருந்தால் போதும் அப்படின்ற பெண்களிடம் வந்து இந்த தீட்சை என்னைக்கு சென்று அடைந்ததோ, பெண்களும் என்னைக்கு தவம் செய்ய எளிமையான அந்த பயிற்சிகள கத்துக்கிட்ட ஆரம்பிச்சாங்களோ, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்பாங்க. பெண்களால மாற்றங்கள் குடும்பத்துல என்னைக்கு கொண்டு வர முடியுதோ, அது சமுதாய மாற்றமாக இருக்குது. இவ்வளவு கொடுத்த நம் மகானே அன்பும் கருணையும் அன்பாவும் இருந்தாங்க, கருணையாவும் இருந்தாங்க. அன்பாக மகானோட தருணங்கள் எப்படி இருந்தது? தொழில்ல எப்படி 2000, 3000 நண்பர்களுக்கு வேலை கொடுத்து, அதுல மாறுபாடு ஏற்பட்ட போது, அதுல ஒரு பெரிய தேக்கத்த அவங்க சந்தித்த போது, மகான் என்ன செய்தார்? அன்பான வார்த்தைகளால் அந்த கட்டுக்குள்ள எல்லோரும் அந்த சூழ்நிலையில் வச்சு, அவர்களுக்கு தன்னால் என்ன முடிந்ததோ, அத வந்து தவறாது கொடுத்தாங்க. 1 வருட காலம் எடுத்து யார் யாருக்கு எவ்வளோ செட்டில் பண்ண வேண்டியுமோ செட்டில் பண்ணிட்டே இருந்த அந்த மகான், அதே சைமல்டேனியஸா மனவளக்கலை பயிற்சிகளை தவறாத அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. 1 வருட காலம் அந்த சங்கல்பத்தின்படி அவங்க முடிந்த பின்பு உலக சமுதாயத்துக்கு வந்தாங்க. சேவை செஞ்சாங்க. என்னுள் இருக்கும் இறைநிலை தான் ஒவ்வொருவருக்கும் அன்பாக இருக்கிறது. அப்படின்ற உணர்ந்த அந்த தருணம் தான் இன்று நாம் எல்லோரும் கொண்டாடும் இந்த வேதாத்திரிய கல்வி நமக்கு கிடைத்தது. நாமும் தீட்சை எடுத்தோம். மனவளக்கலை பயிற்சிகள்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணம் எப்படியே இருந்தது. அதுவும் சரியான எண்ணம் தான். நான், என் குடும்பம், என் சுற்றார், என் ஊரோடு நான் ஒற்று வாழ்வதே மிக சிறந்த வாழ்வின் தத்துவம் நான் நினைச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கு வந்தப்போ, யாருன்னே தெரியாத ஒரு மாஸ்டர் நம்ம மீட் பண்ணுவோம். அவங்க நம்மட்ட சொல்ற முதல் வார்த்தை, "வாழ்க வளமுடன்." அப்படியே கருணையோட உச்சத்த மகான தான் சொன்னாங்க. அன்பும் கருணையும் மட்டும் பேசுனா மட்டும் போதாது. நீங்க அத நல்லா பயிற்சி பண்ணிட்டு பேசுங்க அப்படின்றாங்க. சோ முதல்ல பயிற்சி முக்கியம். அப்புறம் தான் செயல் முக்கியம். சோ செயல் தான் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா, எந்த அளவு நாம் பயிற்சிகள உள்ள கொண்டு வந்து, நமக்குள்ளாக நம் மாற்றத்தை கொண்டு வருகிறோமோ, அப்பொழுதுதான் அந்த பயிற்சிகளுக்கும் பலன், அதனை பயிற்றுவிப்பவர்களுக்கும் பயன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுள்ளே இருக்கும் இந்த இறைநிலை தான். தவம் செய்றோம். மன அலைச்சூழல் குறையுறது. மன அலைச்சூழல் குறைய குறைய இது ஒரு நாள்ல சாத்தியமான ஒரு சில காலங்கள் எடுக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய கர்மால என்ன பதிவு இருக்கோ, அதற்கு ஏற்பதான் அது நமக்கு சித்திக்கும். ஆனா பயிற்சிகள் செய்ய செய்ய மன அலைச்சூழல் குறைய குறைய எனக்குள்ளாக இருக்கும் இறைநிலை தான் ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிறது. அந்த இறைநிலை அன்பாக, கருணையாக இருக்கிறது. அப்படின்ற உணர்வு நிலைக்கு வந்தோம்ல, இது யாரு வந்தா? எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா, மகான் வந்து பாரபட்சமின்றி எல்லாருக்கும் தீட்சை குடுத்தாங்க. எல்லாருக்கும் உடற்பயிற்சி குடுத்தாங்க. எல்லாருக்கும் உயிர்க்கான பயிற்சி குடுக்குறாங்க. அப்போ மகான் வந்து அன்பும் கருணையும் பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த மகானை பார்க்கும்பொழுது நம்ம எத்தன நாள் வேண்டிக்கிறோம். எல்லா தத்துவங்களுக்கும் வேதாத்திரிய பதில் இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் வேதாத்திரியத்துல பதில் இருக்கு. இப்படி உச்சகட்ட மகானை நமக்கு குடுத்த இந்த இறைநிலையை நாம் உணரும் போது, இறைநிலையை உணர்வதற்கே நமக்கு பயிற்றுவித்தது இந்த மகானுடைய பயிற்சிகள் தானே! நம்ம நினைச்சிருக்கோமா இல்லையா? இந்த அன்பை பற்றி திருமந்திரம் என்ன குறிப்பிடுது அப்படின்றத பார்ப்போம்.
அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அறிந்த பின் அமர்ந்திருப்பாரே. முன்னாடிலாம் அன்பும் சிவமும் வேறு வேறு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது என்னைக்கு உணர்ந்து தொடங்கிறோமா, அமர்ந்திருப்பாரே அப்படின்னு சொல்றதுன்னா, அது உணர்ந்த நிலையில் எப்போது நாம் அமர்ந்திருக்கிறோம்? தவ நிலையில் அமர்ந்திருக்கும் போது, மன அலைச்சூழல் குறைந்திருக்கும் போது அன்பே சிவமாக தெரிகிறோம். அந்த சிவமாக இருக்கும் அந்த இறைநிலை கருணையாகவும் இருக்கிறது அப்படின்றத நாம் உணரோம்ல. நம்ம உணர்றது அப்படின்றது எல்லாருக்கும் டெய்லி நம்ம உணர்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் உணர்ந்த அப்புறம் இதை யாரு நம்ம கொடுத்தாங்க? இந்த அன்பும் கருணையும் உணர்ற அந்த பெரிய மகானை நமக்கு கொடுத்தது யாது? லோகாம்பாள். மகானை பத்தி நம்ம எத்தனையோ டெய்லி பேசினா கூட லோகாம்பாள் அன்னையை பத்தி நாம் எத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் சிந்திச்சிருக்கிறோம்? லோகாம்பாள் அம்மா அவர்கள் அன்பாக கருணை உள்ளத்தோடு மகானை நமக்கு விட்டு கொடுத்ததால் மட்டுமே நமக்கு என்ன சாத்தியமாயிடுச்சு? வேதாத்ரியம் அப்படின்ற அந்த கல்வி சாத்தியமாச்சு. உண்மைதானே? உண்மைதானே? நாம் லோகாம்பாள் அம்மாவை நினைச்சிட்டே இருக்கணும். அவங்களையும் நாம் டெய்லி வாழ்த்தி கொண்டே இருக்க வேணும்ல. இப்போ மகான் அன்பை பற்றி ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போம். அன்பும் கருணையுமா அகண்ட நிலையில் உள்ளாய், என் மனதை விருத்து ஏற்றுக்கொண்டாய். அந்த இறைநிலையை பார்த்து மகான் இதை சொல்கிறார்கள். உன்னுள்ளே கண்ம வினைகள் கழிக்கின்றன, உணர்கின்றேன். தவம் செய்யும் பொழுது நான் உணர்கின்றேன். உன்னை உணர்ந்து உய்ய உலகோருக்கு தொண்டு செய்வேன். இதை உணர்ந்தாச்சு. அன்பும் கருணையுமா இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த பின் நாம் செய்ய வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, தொண்டு செய்ய வேண்டும். அன்பானவர்களாக பிறந்தோம், அன்பானவர்களாக வளர்ந்தோம், முயற்சி செய்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றோம். வாழ்வின் உச்சக்கட்ட கல்வியான தன்னை அறிதல் அப்படின்ற கல்வியை கொடுத்த அந்த வேதாத்திரத்தை உணர்ந்த பின், நான் பார்க்கும் ஒவ்வொன்றும் இறைநிலையின் வெளிப்பாடே என்று முழுவதுமாக உணர்ந்த அந்த தருணத்தில், இந்த நிலையை அனைவரும் உணர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்ட வேண்டும். தொண்டு மட்டும்தான் இந்த அனைவரையும் உணர வைக்க முடியும். இந்த உணர்ந்த அனைத்தையும் அனைவருக்கும் உணர வைக்க முடியும். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. மிக்க நன்றிகள் அம்மா. மிக மிக சிறப்பு. அன்பும் கருணையும் அது தான் பெற்ற பிள்ளையின் மீது பாசம் காட்டுவது அன்பு, ஊரை பெற்ற பிள்ளைகள் மீது பாசம் காட்டுவது கருணை. இதுதான் நட்சல்ல உங்களுடைய கருத்துக்கள் அமைஞ்சது. அதே மாதிரி அன்பு அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு பரிசு மாதிரி. என்ன பரிசு மட்டும் வருது, அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிற மாதிரி. இந்த ரெட்டை குழந்தை பிறந்துச்சு பாருங்க ஒரு தாய்க்கு, அந்த சாம்பிள் எக்ஸாம்பிள் நல்லாவே இருந்துச்சு. அது மாதிரி வள்ளுவ பெருந்தகை சொன்னது, அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாள். அன்பு பீரிட்டு வரும்போது அதை எந்த தாழ் போட்டாலுமே அடைக்க முடியாது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃப்ளைட்டில் ஏர் டிராவல் சமாச்சாரம், அந்த ஜர்க்கிங்கில் அந்த குழந்தை வச்சுக்கிற நம்பிக்கை பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க அப்பா பைலட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுபோல் நரேன் வேந்திரா ஆனது, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்படி அணு விஞ்ஞானியாக மாறினது, எல்லாத்துக்குமே அன்பு தான் அப்படிங்கிறது. கருணை அதுபோல் அந்த கருணை உள்ளத்துக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கருணை, அது தாயினுடைய குழந்தை உடனேயே அதுக்கு உணவு கிடைக்கும் பார்த்தீங்களா? அதேவரை வள்ளலாருடையது, பாரதி செல்லம்மாருடைய கருணை, காக்கையை குருவி எங்கள் ஜாதிங்கன்னு சொன்னது நிறைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி இயேசு பிரான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உச்சகட்ட சாதனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஹெவி வெயிட் கேலிபரை 10 டைம்ஸ் வெயிட் குறைச்சாரு பாருங்க. அருமையான ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னதே என்னுடைய உழைப்பு ஃபர்ஸ்ட் என் தாய்நாட்டுக்கு, அதுதான் அவருடைய உச்சகட்ட சாதனை அப்படின்னு சொன்னது. அதுபோல இறுதியா சொன்னது, குருமகான் இருந்த கருணை உள்ளம் என்ன தந்திருக்காரு நமக்கு? உடற்பயிற்சி கொடுத்தது. அவர் கொடுத்த பயிற்சிகள் காஞ்சி மகான் ஒரு நேரம் குருவிட்டே கேட்கிறாரு, பிரம்மஞானம் எவ்வளவு பெரிய விஷயம், அதை எப்படி நீங்க எல்லாரும் செய்யறதுக்கு? அதுக்கு சொன்ன மகான் சொன்ன ஒரே பதில் இதுதான். அந்த உடல், அதுக்கு அந்த உருவத்துக்கு ஒரு உடல் இருக்கணும், அதுல உயிர் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுதான். திருமணத்தினுடைய அன்பே சிவம்ங்கிறதுல இருந்து இறுதியே மகான் பெற்றெடுத்த அன்பு அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய கருணை என்ன இவ்வளவு அருமையா கொண்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. சிறப்பு. நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பாக அன்பும் கருணையும் என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்கிய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அம்மா அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவா நிலையில் இருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தாவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணி உலநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.